இது உணவு கோபுரம் ஆகும். உணவு கோபுரத்தை பார்ப்பதற்கு முன் சமச்சீர் உணவை பற்றி பார்ப்போம். சமச்சீர் உணவு என்பது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் போதுமான அளவில் கொண்ட உணவை குறிக்கிறது. இது உடலின் வளர்ச்சி சீராக அமைவதற்கு அவசியமானது. அடுத்ததாக சமச்சீர் உணவின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். முதலாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. சில நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. உதாரணமாக இருதய நோய், நீரிழிவு நோய் போன்ற நோய்களாகும். ஆரோக்கியமான இடையை பராமரிக்க உதவுகிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. தற்போது உணவு கோபுரத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். உணவு கோபுரம் என்பது ஒவ்வொரு உணவு பிரிவுகளையும் காட்டுகிறது. உணவு கோபுரம் சில பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை அடி முதல் மேல் வரை ஆகும். சமநிலையில் உள்ள உணவு திட்டத்தை காட்டும். அடுத்ததாக உணவு கோபுரத்தின் பிரிவுகளை பற்றி பார்ப்போம். அவை அடிப்படை பிரிவு, மூன்றாம் பிரிவு, இரண்டாம் பிரிவு, மேல் பிரிவு ஆகும். அடிப்படை பிரிவில் அரிசி, கோதுமை, தானியங்கள், சிறுதானியங்கள் உள்ளன. மூன்றாம் பிரிவில் காய்கறிகள், பழங்கள் உள்ளன. இரண்டாம் பிரிவில் இறைச்சி, தயிர், பால், முட்டை உள்ளன. மேல் பிரிவில் எண்ணெய், கொழுப்பு, இனிப்புகள் உள்ளன. இப்போது உணவு கோபுரம் பரிமாணங்களை பற்றி பார்ப்போம். அரிசி, தானியங்கள், சிறுதானியங்கள் 5 முதல் 7 பரிமாணங்கள் ஆகும். காய்கறிகள், பழங்கள் 2 பரிமாணங்கள் ஆகும். இறைச்சி, மீன், பால், தயிர் 2 முதல் 3 பரிமாணங்கள் ஆகும். எண்ணெய், கொழுப்பு, இனிப்புகள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக உணவு கோபுரம் பயன்படுத்துவதன் பயன்களை பற்றி பார்ப்போம். சீரான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற உதவுகிறது. உடல் பருமன், நீரிழிவு, இருதய நோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்பட உதவுகிறது. எந்த உணவுகளை எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள உதவுகிறது. உடல் எடையை சீராக வைத்து கொள்ள உதவுகிறது. அடுத்ததாக உணவு கோபுரம் பயன்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாக தானியங்கள், சிறுதானியங்கள் அமைந்துள்ளன. அவை கார்போஹைட்ரேட் சத்துக்கள் உள்ளன. சில தானியங்களில் நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாதுக்கள் உள்ளன. அடுத்ததாக பழங்கள் மற்றும் காய்கறிகள். இவை இரத்தத்தை சுத்தரிக்க உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். எடை குறைக்க உதவுகிறது. கண் பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது. அடுத்ததாக இறைச்சி, மீன், முட்டை, பால். இறைச்சி புரத சத்து உள்ளது. அது மட்டுமல்லாமல் வைட்டமின் B12, இரும்பு சத்துகள் உள்ளன. முட்டையில் புரத சத்து, வைட்டமின்கள் மற்றும் கொழுப்புகள் உள்ளன. அடுத்ததாக கொழுப்பு, எண்ணெய், சர்க்கரை. கொழுப்பு உடலுக்கு வெப்பத்தை தருகிறது. சில எண்ணெய்கள் இதய ஆரோக்கியத்திற்கு பயன்படுகிறது. எனவே உணவு பிரமிடை பின்பற்றி சீரான உணவை உட்கொள்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் பல் ஆரோக்கியத்திற்கு விட்டமின், கால்சியம் போன்ற அதிகமாக இருக்கும் உணவுகளை உண்ண வேண்டும். பற்களை பாதுகாப்போம், நோய்களை தடுப்போம். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. நன்றி.